போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இரவு 12 மணிக்கு மேல் பேருந்துகள் ஓடாது என தெரிவித்துள்ளன. இதனால் திருப்பூரிலிருந்து வெளியூர் செல்ல வேண்டிய தொழிலாளர்கள் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். இதன் காரணமாக அங்கு வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரை அழைத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தலின் போது போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை அளித்த நிலையில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்ல வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளாமல், தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளையும் கருத்தில் கொள்ளாமல் தமிழக அரசு யாருக்காக செயல்படுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினரை அழைத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்தபட்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகை என்பதால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும், தொழிற்சங்கங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு உடனடியாக தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்ற முன்வர வேண்டும். பொங்கல் நேரம், இந்த நேரத்தில் வேலை நிறுத்தம் என்பது பெருமளவிலே மக்களை பாதிக்கும். ஆகவே விரைந்து அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கேட்டு அண்ணா தொழிற்சங்கம், CITU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் புதுக்கோட்டை அரசு பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். போக்குவரத்து தொழிலாளர்களை உடனடியாக அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த அறிவிப்பால் பேருந்து போக்குவரத்து முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று அதனை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும், அவர்களுடன் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு உரிய வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.